நோன்பு அறச்செயல்கள் ஈடுபட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே வேளையில் அந்த தவச் செயல்களை வெளிவேடமாக மாறிவிடக்கூடாது என்றும் எச்சரிக்கிறார் இயேசு. பிறரின் பாராட்டையும் பெற்றிருக்கும் போது தவச் செயல்களில் ஒவ்வொருவரும் மனிதனும் ஏராளம் அந்த தவறுகளை தவிர்த்து புனிதமான சிந்தனையை செயலும் நம்மில் அதிகமாகிட முயற்சி செய்வோம். கடவுளோடு உள்ள உறவை அதிகமாக்க ஜெபம், கோவில் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கிறிஸ்து என்ற தளிர் நம்மிலே வளர அவர் விரும்பாத பல வாழ்க்கையை எல்லாம் உதறிவிட்டு இந்த தவக்காலத்தை ஏற்ற முறையில் பயன்படுத்துவோம். சிலர் அன்பு செயல்களையும் தான தர்மங்களையும் ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற ஆர்வத்துடன் செய்வோம். ஆசைகளை அடக்கி தேவைகளை குறைத்து நோன்பிலிருந்து அதனால் கிடைக்கும் சேமிப்பை ஏழைகளுக்கு வழங்க உதவி செய்வோம். இந்த தவக்காலம் ஆளும் தவக்காலமாகவும் அன்பின் தவக்காலமாகவும் வரம் கேட்டு இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோமாக. இறை ஆசிரியர் பெற்றுக்கொள்வோமாக. இறைவா இதோ வருகின்றோ, உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோ, உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் துன்பம் நினைக்க விடு. இதோ வருகின்றோ, உம் திரு உள்ளம் இதோ வருகின்றோ, உம் திரு பலியன உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் கடமை முடிந்தன நினைக்கின்றோம், கடமை முடிந்தன நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான காலமாக இருக்கக்கூடிய நாம் அடி எடுத்து வைக்க இங்கே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இறைவனுடைய அளவற்ற காலம் என்று கொண்டாடப்படுகிற இந்த நாளில் இந்த தொடர்ந்து தவக்காலம் முழுக்க இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு நிரம்ப கிடைக்க நாம் இந்த பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்காக வேண்டிக் கொள்வோம். ஆஸ்கர் பெர்னாண்டோ அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மரித்த சகல ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் குடும்பத்தினருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். பண்ணுறல கிடையாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு நன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் திருநீர் சாம்பல் தினம் என்று சொல்வார்கள். புனிதப்படுத்தும் அது பிற்பாடு உங்களுடைய நெற்றிகளிலே பூசக்கூடிய அந்த திருநீரை இப்போது ஆசீர்வதிக்கப்படுகின்றது. முதல் வாசக முன்னுரை. கடவுள் அருளும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் மிக்கவர். நாம் முழு மனத்தோடு அவரிடம் திரும்பி வரும்போது தம் மக்கள் மீது பேரார்வம் கொண்டு அவர்களுக்கு கருணை காட்டுவார் என கூறும் யோவேல் நூலுக்கு செவி கொடுப்போம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள்,
புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டில் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. இணைந்து பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தே, உம் பார்வையில் தீயது செய்தே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, தூயதோர் உள்ளத்து என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசக முன்னுரை. மனிதன் மண்ணாக இருக்கிறான், இந்த மண்ணுக்கே திரும்புகிறான். ஆம், கடவுளோடு ஒப்புரவாகும் போது அவர் நமக்கு துணையாய் இருப்பார். ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக, ஏனெனில் இதுவே தகுந்த காலம் என கூறும் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20, மேலும் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 6 இறை திருவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, மேலும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தப்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம்.
தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குரிய இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சபையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்பதை உங்களுடைய பிரசன்னம் தெளிவாக காட்டுகின்றது. இன்றைக்கு திருச்சபை நமக்கு என்ன கற்பிக்கின்றது என்றால், நம் வாழ்க்கை ஏதோ ஒரு திசையில் போயிட்டே இருக்குதுன்னு விட்டுடக்கூடாது, அதை எடுத்து சரியான திசையில் விடணும் அப்படின்னு தான் திருச்சபை ஆசைப்படுகின்றது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த விபூதி உதன், தவக்காலம் இதெல்லாம் வைத்து நம்மை தவறிய வழியில் போகாமல் சரியான வழி காட்டுவதற்கு அது ஆவலாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மனுஷனிடத்தில் பல ஈர்ப்புகள் இருக்கின்றன, செய்ய வேண்டியன்னு மனசில் ஒரு தூண்டல்கள் இருக்கின்றன. ஆனால் அவன் அதை செய்யாத வேறு எதுவும் செய்கின்றான். இதுதான் சின்னப்பர் சொல்கிறார், நான் செய்ய வேணும்னு ஆசைப்படுறது செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்றது நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய உண்மையாக இருக்கும். இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிட்டேனே, யார் எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுப்பா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. இந்த ஏக்கத்துக்காக தான் இந்த தவக்காலம். உனக்கு கடவுள் உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணங்கள் கொடுக்கின்றார்னா அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆற்றலையும் கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு. அதற்கு நீ உன் உள்ளத்தை கட்டுப்படுத்தி அதில் இறைவனின் பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அதெல்லாம் முடியும் என்ற அளவிலே இறைவன் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு வெளிவேஷம் என்பது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவர் அதற்காக இன்னைக்கு விவிலியத்தில் சில உதாரணங்களை அவரே காட்டுறார். உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசைப்படுதா, எல்லாரும் எதற்கு நின்றுட்டு பெரிய ஞானி போல ஜெபிச்சுருந்தால் அது ஜெபமா இல்லை. உங்கள் உள்ளறைக்கு சென்று மௌனமாக உங்கள் இதயத்தில் இருக்கிற இறைவனை பார்த்து மன்றாடி ஜெபிங்க. இப்படி வாழ்க்கையில் பல உண்மைகளை அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் மனிதனுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அதை செய்யாமல் விடுறதுலேயும் அவன் நாட்டங்கள் இருக்கின்றன. சில சமயத்தில் அந்த செய்யாத நாட்டத்தை தான் மனிதன் தேடி செல்கின்றான். செய்ய வேண்டியதை தேடி செய்வதில்லை. ஏன் என்னிடத்தில் இந்த முரண்பாடு? கடவுள் சொல்கிறார், முதல்ல நான் மனிதனை படைத்த பொழுதே அவனுக்கு சுதந்திரம் என்பதை நான் கொடுத்தேன். அந்த சுதந்திரத்தை அவன் சரியாக பயன்படுத்துகின்றான் என்றால் அதை நிச்சயமாக அடைய முடியும். ஆனால் நீ அந்த சுதந்திரத்தை சரியாக செயல்படுத்துவது என்பது உன்னுடைய சொந்த பலம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு கடவுளுடைய பலமும் உனக்கு தேவைப்படலாம். ஆனால் உன் சொந்த பலத்தால் உன்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறப்போ நீ ஏன் கடவுள்கிட்ட வந்து அந்த பலத்தை கேட்கக்கூடாது? அதற்கு அவர் பல வழிகளை காட்டித்தான் சென்றார். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லவங்களாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். யாரும் கெட்டவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறதே கிடையாது.
ஆனால் நல்லவனாக இருந்தோம் சில சமயத்தில் வாழ்க்கை நழுவி தவறான வழியில் போயிட்டுருக்குது. அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் அதிலே போக விட்டுடுறோம். கடைசியில் எங்கோ சாக்கடையில் விழுற நிலையில் வந்து நிற்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலம் என்பது இருக்கின்றது. இது பேருக்காக ஏற்படுத்தியதில்லை. இறைவன் நமக்கு ஒரு காலத்தை கொடுக்கின்றார். இந்த நேரத்திலே அப்படியாவது எது நல்லது எது கெட்டது, நல்லதை நான் செய்ய எனக்கு ஆற்றல் இருக்கின்றதா இல்லையா, இவைகளெல்லாம் நீயே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டு அவை மாற்று கருத்து மாற்று ஆற்றலோடு செய்யணும்னா யார்கிட்ட நான் செல்ல வேண்டும்? இறைவனிடத்தில் செல்ல வேண்டும். அவர் உனக்கு ஆற்றல் அளிப்பார். அவர் காத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை தெளிவாக காட்டுகின்றார். பாருங்கள், இந்த ஒரு அழகான ஒரு ஓமையை கொடுத்தார் கடவுள். ஊதாரி பையன் ஓமை. அவன் என்ன செய்தான்? தனக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னு தெரியும் அவனுக்கு. அதனால் எனக்கு கொடுன்னு வாங்கினான். போய் ஊதாரி தன்மை இழுத்து கடைசியில் புத்தி வந்துச்சு. பன்றிகள் தின்கின்ற அந்த நெற்றுகளை அவன் தின்றதுக்கு கூட யாரும் கொடுப்பார் இல்லை. என் அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக என்னமா இருந்தேன். ஏன் நான் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்துட்டேன்? நான் திரும்ப என் தந்தையிட போவேன். அவகிட்ட போய் நான் செய்தது தப்பு என்பதை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு வருகிறான். அவன் வர்றப்போ அவனுக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் 2வது உதாரி பையனை வந்துட்டிய அடித்து வாய்ச்சி தொடுத்து வர்றதோ என்னன்ற ஒரு பயம். அந்த பயத்தோடு அவன் வர்றப்போ அவங்க அப்பா குணம் வேறு. அவங்க அப்பா அவனுக்கு மேலே வைத்த அன்பு இருக்கிறத அது யாருமே அழிக்க முடியாத ஒரு அன்பு. ஒவ்வொரு நாளும் என் பையன் வரமாட்டானான்னு காத்துட்டு இருந்தார். அன்றைக்கி தூரையில் பார்க்குறப்போ ஏதோ ஒரு தடுமாறி கொண்டு வரான். கையில் அவன் முகத்தை அண்ணாந்து பார்க்குறப்போ தன் பையனுடைய முகம் நல்லா தெரியுது அவருக்கு. உடனே ஓடுறார், போய் அவனை அரவணைக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? அப்பா, நாம் ஒரு பையனாக இருக்க தகுதியற்றவன், உன் வேலைக்காரனா வச்சு. அப்பா என்ன சொல்கிறார்? அதெல்லாம் கிடையாது. வேலைக்காரனை கூப்பிட்டு இவனுக்கு புதிய ஆடை கொடு, மோதிரம் கொடு, அவன் காலில் போடுறதுக்கு நல்ல ஒரு செருப்பு அழகானதை கொடு, இவன் என்னுடைய மகன். அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டான். ஆனால் இன்னைக்கு உயிர் பெற்று வந்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய அண்ணன் இருக்கிறான, அவனுக்கு என்னன்னா இந்த பையன் தனக்குள்ளதை எடுத்துன்னு போயிட்டான். இப்போ இருந்து எனக்கு இருக்கிறதையும் பிடிக்கிட்டு போ ஆசைப்படுறான்றதுக்காக வர முடியாது. அந்த ஊதாரி பையன் வந்துட்டான்ட்டு தான் நீ விருந்து கொண்டாடுறியா அப்படின்ட்டு வெளியில் நின்றுக்கிறான். வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்றான். இந்த செய்தி அப்பா கிட்ட போகுது. அப்பா அவர்கிட்ட சொல்கிறா, போய் தம்பி, எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே, உன் தம்பி தானே, அவன் கூட பிறந்த தம்பி, அவன் தவறு செய்துட்டான். இப்போ உனக்கு திரும்பி வந்திருக்கின்றான். அவனை நம்ம மீண்டும் தம்பியாக ஏற்றுக்கொள்வோம். நான் என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ வா. தம்பி இறந்துட்டான்னு நினச்சான். இல்லை, உயிரோடு தான் வந்தான். ஆனால் எந்த வேடத்தில் வந்தான்? பிச்சைக்கார வேடத்தில் வந்தான். அவனை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவனை திரும்ப நீ என் மகன் என்று காட்டணும். அவனுக்கு இன்றைக்கி அதுக்கு தான் இருந்து வச்சிருக்கிறேன். உனக்கு எதிராக உன்னுடைய சொத்தில் எதுவுமே பாகுபடாதரா, எல்லாம் உனக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர. அந்த தந்தையின் உள்ளத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய இதயம். நம்ம கடவுளுடைய இதயம் எப்படி இருக்கும்னு நினைக்கணும்னா இது நல்ல ஒரு உதாரணம். நீ என்ன மோசமாக வாழ்ந்துட்டு கடவுள்கிட்ட ஐயோ ஆண்டவா நான் தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு திரும்பி வர்றப்போ
கடவுள் உன்னை அரவணைக்காத விட மாட்டார். உன்னை அன்போடு மீண்டும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாத விட மாட்டார். அப்படி என்னை விட்டுடுவாரோன்னு பயம் இருந்தாலும் கடவுள் இல்லவே இல்லை, விடவே மாட்டேன்றார். அப்போ மனிதனுக்கு ஏதாவது ஒரு ஐயப்பாடு இருக்கலாம். அதற்காக என்ன செய்கிறார்? அவர் தன் மகனே அனுப்புகிறார். இயேசுவை மனிதனாக பிறக்க வைத்து மனித வாழ்வு வைத்து அவன் உண்மையிலே நன்மைகளை சொல்கின்றான். அந்த உண்மைகளை நன்மைகளுக்கு எதிராக தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரு குழு இருந்துச்சு. பரிசேயர், சதுசேயர், சட்டம் படித்தவங்கன்ட்டு. அவங்களுக்கு எல்லாமே சட்டம் சொல்கிறது என்னன்னு தான். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? இந்த சட்டத்தை கொடுத்தது யாருப்பா? கடவுள் தானே கொடுத்துருக்கிறார். அப்போ கடவுளுக்கு என்ன மனசோடு அதை கொடுத்தார், அதை யோசித்து பார்த்தியா? நீ நல்லது செய்ய மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த சட்டங்களை கொடுத்தார். இதை நீ வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்தாது. இது விடுதலைக்குரிய சட்டங்கள். மனிதனை தவற்றிலிருந்து விடுதலை செய்வதற்காக நான் கொடுத்த சட்டங்கள். எனவே இவைகளை நீயே உன்னை அடிமைப்படுத்துவதற்காக வைத்து கொள்ளாது. எனக்கு அடிமைத்தனை கொஞ்சம் கூட பிடிக்காது. நீ சுதந்திர மகனாக இருக்க வேண்டும்னு தான். இப்போ என் மகன் இறந்துட்டான்னு நினச்சேன், போயிட்டான்னு நினச்சேன். ஆனால் திரும்பி வந்துட்டான். எவ்வளோ சந்தோஷம்! அதை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பார்த்து இதைத்தான் சொல்லுகின்றார். நீங்கள் திரும்பி வரணுன்ட்டு அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உணர்றீங்க, சில சமயத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாதது செய்கின்றோம். சில சமயத்தில் நமக்கே ஏன் புரியறதில்லை. சில சமயத்தில் நம்ம தனியாக நினைக்கின்றப்போ என்னோடத்தில் ஏதோ ஒரு வேறு சக்தி இருந்து செயல்படுகின்றது, என்னமோ பசாசு பிடிச்சிருக்குது எனக்கு, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு பிறப்பிலேயே சுதந்திரம் என்பதை கொடுத்துட்டேன். அதை நீ எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு என் மகனை அனுப்பி அதன்படியாக வாழ உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு தான் தன் மகனே அனுப்பினார். அவர் மகனே என்ன செய்தாங்க? இந்த மத தலைவர்கள், சட்டம் படித்தவங்க, தங்களை பெரிய பக்திமான்கள் என்று காட்டி கொள்ளக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து அவர் சொன்னதெல்லாம் நல்லதாக இருந்ததுனால அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை கொன்று போட்டாங்க. ஆனால் அதோட சரித்திரம் முடிஞ்சிடும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இவங்க சரித்திரம் முடியும், அந்த சரித்திரம் முடியாது. இயேசுவின் வழியாக புதிய இனமாக, புதிய மக்களாக திருமுழுக்கில் நாம் மீண்டும் உயிர்த்தெழுந்து அவரோடு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்றார், நீ ஏதோ ஒன்று வாழ்க்கையில் செய்துட்ட, கவலைப்படாத, நீ இப்போ வா, நீ என்னுடைய பிள்ளை, என் உரிமையோடு அதை நான் கொண்டாடணும். நான் ஊதாரி பையனுக்கு அதை தான் நான் சொல்கிறேன். அவன் நம் பிள்ளைப்பா, மாறிட்டான், இப்போ அப்படி ஏற்றுக்கொள்வோம். அதுதான். அப்போது நம்ம மனசு மாறி கடவுள்கிட்ட போகிறப்போ எவ்வளவு மகிழ்ச்சியோடு நம்மளை ஏற்றுக்கொண்டார், அதை பாருங்கள். அதனால் இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளோட மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளத்திலே கூட்டி தான் அவர் காட்டுவார். அந்த ரெண்டாவது பையனுக்கு உள்ளே வந்து இந்த ஆரவாரங்கள் பாடலாம் பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். எங்கள் அப்பாவுடைய அன்பு, எங்கள் வீட்டுடைய அன்பு இவ்வளோ இருந்து கூட நான் இது போல் ஒரு உதாரியாக மாறினேனே, இனிமேல் இப்படி மாறவே மாட்டேன், எங்கள் அப்பாவோடு தான் இருப்பேன், அங்கே தான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு முடிவெடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருநீற்று புதன் அதற்காக தான் இருக்கின்றது. குருவானவர் உன்னுடைய நெத்தியில் அந்த சாம்பலை பூசுகிறப்பன்னா சொல்கிறார், நற்செய்தியை நம்பு, மனம் திரும்பு.
நற்செய்தியை நம்பு, மனம் திரும்பு. நம்ம வாழ்க்கையில் இந்த மனம் திரும்ப வேண்டிய நேரம் இருக்குது. அது இன்றையிலேருந்து நம்ம முயற்சி எடுத்து பார்க்கணுன்றதுக்காக தான் தவக்காலம் என்பதை வைத்திருக்கின்றாங்க. மீண்டும் கடவுளுடைய அன்பு என்ன என்பதை முழுமையாக சுவைப்பதற்கு தான் கடவுள் அந்த காலத்தை வச்சிருக்கின்றார். அந்த பையன் அந்த தந்தையிடம் வந்தானே, அப்புறம்தானே அவனுக்கு ஒரு நிம்மதி, வாழ்க்கைனா என்னான்னு சுவைத்து பார்த்தான். அங்கே அவன் வாழ்க்கை தன்னுடைய சுகபோகத்தில் இருக்குதுன்னு நினச்சி எல்லாரும் அவன்கிட்ட இருக்கிறத உருவிட்டு அனுப்பிட்டாங்க. பிச்சைக்காரனாக போயிட்டான். ஒருத்தரும் அவனுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்க விருப்பம் இல்லை. போய் வேலைக்கு போகிறான். ஒருத்தன் பன்றி மேய்க்க போடா அப்படின்றான். வேறு வழி இல்லை அவனுக்கு, வயிற்று பசி, என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்போ கூட அந்த வேலையில் அவனுக்கு சரியாக அங்கே பஞ்சம் வந்ததுனால அவனுக்கே முதலாளிக்கு இல்லாத பணத்தை எனக்கோ எப்படி கொடுப்பாரு? அதனால் அவனும் இன்னும் பட்டினியால் கிடந்தான். ஆனால் சரி, அந்த பன்றிகள் தின்றையாவது தின்னுவான்னா பழக்கம் இல்லை, முடியல. அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான் தன்னுடைய தந்தையின் அன்பை. இன்றைக்கு நம் தந்தையனுடைய அன்பை நினைக்கின்ற ஒரு நாள். இது வரைக்கும் நினைக்காம இருந்திருக்கலாம். அதை பற்றி கடவுள் கவலைப்படலை. அவங்கள அதுக்காக அவங்களை திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார். அன்போடு அரவணைத்து தான் கொண்டு போவார். ஏனென்றால் நாம் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், மனதில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இதைத்தான் கேட்கிறார். நம்ம நன்மை செய்கின்ற போது எப்போதுமே இந்த மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அதை யார் கொடுக்கின்றார்? கடவுளுடைய அருள் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை இழந்து சில சமயத்தில் தவறான வழியில் போய் மனம் நொந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி போயிடுது. நீ மீண்டும் திரும்ப அந்த பாதைக்கு வந்தின்னா அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அதைத்தான் தவக்காலம் இன்றைக்கு சொல்லுகின்றது. அந்த ஊதாரி பையன் திரும்பி வந்தான். திரும்பி வந்ததுனால அவனுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைத்தது. அப்போ அவனுடைய அன்பு என்னான்றது மீண்டும் உணர்ந்தான். மன்னிக்கும் அன்பு, அது பழிவாங்கிற அன்பு இல்லை. ஏண்டாம் அவனை போயிட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சான்னு போட்டு உதைக்கலை. அவனை அன்போடு அரவணைத்து வீட்டில் கொண்டு போயிட்டு விருந்து கொடுக்குறார். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் என்பது உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டிய. எதனால் அந்த மகிழ்ச்சி? நாம் சரியானதை செய்கின்றோம், இயேசு பிடித்தமானதை செய்கின்றோம். நம்ம வாழ்க்கை இப்போது சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் கடவுள் நம்மை இந்த மனம் திரும்பு என்று கேட்கின்றார். மெத்த நோயான்ட்டு கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை இருக்குது மனம் திரும்புதலுக்கு. அந்த மெத்த நோயின்ற வார்த்தையில் இந்த மனம் மட்டும் திரும்புறதில்லை, வாழ்க்கை முறைகள், செயல்பாடுகள், எண்ணங்கள் எல்லாமே மாறணும். அப்போது தான் புதிய வாழ்வுக்கு வர முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் என்ன பண்ணும்? வாழ்க்கையை எண்ணத்திலும் உருவத்திலும் நம்முடைய எதிர்கால ஏக்கத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும். அதை தான் கடவுள் சொல்கிறார். நீ சில சமயத்தில் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறப்போ சந்தோஷத்தோடு வாழ்றியா? இல்லையே. ஆனால் நீ என்னிடத்தில் திரும்பி வா, அந்த மகிழ்ச்சியை கொடுப்போம் உனக்கு. அதைத்தான் இந்த தவக்காலம் நம்ம கேட்கின்றது. நம் மீண்டும் கடவுள் இடத்துல வந்து அவரிடம் அந்த மகிழ்ச்சியை பெற்று நம்ம வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் தான் அவர் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சி கடவுள் ஒன்றி தான் கொடுக்க முடியும். அவருடைய ஆற்றலும் அருளும் நமக்கு கிடைக்கும். எனவே நம்ம வாழ்க்கையில் முரண்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அதனால தான் மற்றவங்களுக்கு ஒரு உபதேசம், எனக்கு ஒரு உபதேசம். இந்த முரண்பாடு இவைகளை எடுத்து விட்டு இயேசுவுக்கு எது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவன் நீ என் தந்தை, உனக்கு விருப்பமில்லாத நான் செஞ்சுட்டு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையை உன்னை தொட்டு இன்றைக்கி சொல்லிட்ட, நல்லா தெளிவாக காட்டுகின்ற, கண்ணீரோடு இதை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எனக்கு ஆற்றலை கொடும் என்று அவர்கிட்ட கேட்டு மன்றாடுங்க. கடவுள் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். எதுக்காக நீங்கள் திருப்பள்ளிக்கு வந்திருக்கின்றீங்க? அந்த இறைவன் தண்ணியை பலியாக்கி உங்களுக்கு கொடுக்கின்றார்.
உங்கள் வாழ்வு நல்லா அமையணுன்றதுக்காகத்தான் தன் வாழ்க்கை பலியாக்கினார். அந்த உணவை உண்டு நம்ம அதன்படியாக நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்வதற்கு, அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஒரு ஆற்றலை பெற்று புதிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார். எனவே இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக விட்டுவிட்டு போயிடாதீங்க. வாழ்வில் அடித்தளத்தை தொட வேண்டியது. அடித்தளத்திலிருந்து நீ உண்மையில் அங்கே பாவ வேர்களை எடுத்து பிடுங்கிவிட்டு அங்கு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீ நிலைநாட்டுகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி, இந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும். இதுதான் தவக்காலம். தவக்காலம் என்பது முகத்தை சோர்வை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறதில்ல. ஏசா தான் சொல்கிறார், நீ நோன்பு இருக்கிறன்ட்டு முகத்தை சோர்வை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கும் இல்லாத அழுமூஞ்சியாக சுடுமூஞ்சியாக இருக்காது. முகத்தெல்லாம் கழுவிட்டு சந்தோஷமாகிற. ஏனென்றால் நீ எதற்காக இந்த ஒருத்தல் முயற்சிகள் செய்கின்ற? மீண்டும் கடவுள் உன்னை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான். கடவுள் உனக்கு நீ கஷ்டத்தோடையோ கண்ணீரோடையோ வாழ வேண்டும் விருப்பப்படலை. உனக்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் ஆண்டோடைய உதவியை கேட்டு மீண்டும் அவர்களிடத்தில் வந்து இந்த கண்ணீர் இல்லாத மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்க்கை வாழ ஆண்டவனே எனக்கு உதவி செய்யும் இந்த திருப்பலியில் வேண்டுவதற்கும், இந்த திருப்பலியில் அவரையே நம் உடலில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆற்றலால் புத்துயிர் பெற்று நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறுவதற்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாட உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம் உள்ளத்திலே நாம் மாறி வாழ வேண்டும் என்ற ஆர்வங்கள் எல்லாம் கொடுக்கின்றார். எனவே ஆண்டவரை பார்த்து அவர் அருளை தேடி நமது மன்றாட்டுகளை அவரிடம் எழுப்புவோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் இன்றைய சவால்கள் நிறைந்த உலகில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறைமக்களை உம்மை நோக்கி வழிநடத்தவும், உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, இத்தவகாலம் எனும் கொடைக்காகவும் இந்த நாட்கள் நீர் எங்கள் மீது பொழிய இருக்கிற அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவா, இந்த நாட்களை நாங்கள் பயனுள்ள விதத்தில் செலவழிக்க உமது அருளை, ஆற்றலை எங்களுக்கு வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, ஜெபம், தபம், தான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் எங்களது பெருமையையும் புகழையும் மரியாதையையும் மதிப்பையும் தேடாமல் நீர் தரும் கைமாறு போதும் என்ற மனநிலையை பெற்று வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தி பாதுகாப்பவரே எம் இறைவா, உலகத் தலைவர்களும் நாட்டை ஆள்பவர்களும் அதிகாரிகளும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய உண்மையான பாதையில் வழிநடத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்பவும், மக்களின் தேவையை அறிந்து நல்ல பல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமக்கு ஆதரவளிக்கும் இறைவா, பிறரோடு ஒப்புரவு ஆவதிலும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு
ஒப்புரவை தேடுவதிலும் உண்மையாக நடந்து அதனின் முழு பலனையும் தெரிந்து அறிந்து உணர்ந்து பெற்றுக்கொள்ள தூயாவியின் தூண்டுதலையும் துணையையும் தந்து காத்து நடத்தி அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தைய இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்விலை திரும்பி மீண்டும் புதுவாழ்வு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபங்களை எழுப்பியிருக்கின்றோம். எங்களுக்கு வேண்டிய நேரத்திலும் ஆற்றலையும் அருளையும் தந்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து வளப்படுத்தி உன் பாதையில் நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலையின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் உம்மீது அவர்களது அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தில் தவ முயற்சிகளை பின்பற்றி அதனால் உம் திருமகனின் பாஸ்கா மர நிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே 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 மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும்
நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி.
அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும். அனுதவித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பணிபோலாக்கும். தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலைவோ. தீவினையை மறவாதென் மனது என்றும். உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே. செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. நாம் அறியாமல் செய்த பாவங்களை விலக்கி திருந்திக் கொள்வோம். ஏனெனில் சாவில் நான் திடீரென தம்மை எதிர்கொண்டு வந்தால் மனம் திரும்ப நேரம் தேடினாலும் கிடைக்காமல் போகக்கூடும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்து இரக்கம் காட்டும். ஏனெனில் உமது இரக்க எதிராக பாவம் செய்தோம். எங்களுக்கு மீட்பளிக்கும் இறைவா, எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருள் இதனை. கல்மனம் வெயில் முன் பனிமலை போல. கல்மனம் வெயில் முன் பனிமலை போல. கசிந்துருகிடுமே உன் நினைவாலே. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருள் இதனை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக உண்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம்.
தவச் செயல்களால் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க நீர் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்களதும் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலேயோ இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற மேனாள் ஆயர் இவோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கிடைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தருவே திருவிருந்தே
தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாகத்தருவே திருவிருந்தே தியாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாகத்தருவே திருவிருந்தே மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா தியாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாகத்தருவே திருவிருந்தே அருந்திட்ட கம்பீசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. அருந்திட்ட கம்பீசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் உன்னுடன் இணைத்திடவா தியாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாகத்தருவே திருவிருந்தே. கனத்த இதயம் கரைத்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா. கனத்த இதயம் கரைத்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா. வாழ்வெல்லாம் அன்பு வழங்கிடவா வருக அன்பே வரம் பொழிவாய் தியாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாகத்தருவே திருவிருந்தே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும்.
எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்று வந்திருக்கிறான். என் மகன் இவன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்கப் பெற்றிருக்கிறான் என்கிற செய்தியை இந்த நாளினுடைய மையச் செய்தியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் இவான் அம்புரோஸ் அவர்கள். இந்த நாளில் நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். தவக்காலத்தினுடைய சிறப்பு அருளின் காலம், இரக்கத்தின் காலம், ஆண்டவருடைய மன்னிப்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கிற மிக முக்கியமான நாட்கள். ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய பேரன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நமக்கு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மேனாள் ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரங்களை தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலியை அனைத்து பக்த சபையினரும் ஒன்றாக இணைந்து வழிபாடுகளில் நாம் எல்லோரும் சிறப்பாக பங்கேற்கும் விதமாக சிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து பக்த சபையினர் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். இத்தவக்காலத்தில் இறை மக்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலிகளிலே பங்கேற்கவும் கொடுக்கப்படுகிற சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்று இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த காலம் எவ்வளவு முக்கியமான நாட்கள். ஆண்டவருடைய அருளை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருமே ஒன்று காலை திருப்பலியிலோ அல்லது மாலை திருப்பலியிலோ நீங்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளிலே பங்கேற்று இறை அருள் பெற தவக்காலத்தினுடைய மேன்மையை சிறப்பை அறிந்து பயணிக்க அன்போடு அழைக்கிறேன். நாம் தொடங்குகிற இந்த நாளும் எப்படி ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றாக இணைந்து பயணித்து வந்தால்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். ஆகவே இறை மக்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதற்கான நிகழ்வுகள் குறித்த தவக்கால சிறப்பு நிகழ்வுகள் குறித்த செய்தி பேராலய ஓசையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன்படி வருகின்ற வெள்ளிக்கிழமை எரேமியா மண்டலத்தைச் சேர்ந்த அன்பிய இறை மக்கள் மாலை சிலுவை பாதையை சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வழக்கமாக நடைபெறுகிற மாலை வழிபாட்டில் இந்த சிலுவை பாதை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு. நாம் அந்த நாளில் வழக்கம் போல காலையில் எல்லா திருப்பலிகளும் உண்டு. மாலையில் 4:30 மணிக்கு நமது பேராலயத்திலிருந்து நாம் புனித அந்தோணியார் ஆலயமாக இருக்கக்கூடிய கல்வெட்டாங்குழிக்கு நடைபயணமாக செல்லவிருக்கிறோம். ஆகவே இந்த நடைபயணத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கு சென்ற பிறகு அங்கு நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பிக்க வேண்டியவர்கள் ஆமோஸ் மண்டலத்தைச் சேர்ந்த இறைமக்கள். ஆகவே தகுந்த தயாரிப்போடு நீங்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களை, தவக்காலத்தில் நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தவக்காலத்தினுடைய 3 முக்கியமான காரியங்கள்: 1 ஜெபம், தவம், தர்மம் என்பதை நாம் அறிவோம். ஆகவே நாம் பல்வேறு விதமான சேமிப்புகள் வழியாக, நாம் செய்கிற பல காரியங்கள் வழியாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யவிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பேராலயத்தின் முன்பாக வழக்கம் போல இந்த தவக்காலத்தில் நீங்கள் சேமிப்பதற்கான உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த உண்டியலை எடுத்துக்கொண்டு இது தவக்காலத்தில் சேமிப்புக்காக பயன்படுத்தலாம் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் தொடர்ந்து பெறுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமகன் தலைவணங்குபவருக்கு ஆழமான மனத்துயிரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் சிறப்பாசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பில் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாக இறைவன், நீங்கள் இறைவனுக்கு புனிதருக்கும் செய்யும் பணி வழியாக நமது ஆசையின் செயற்கரிய கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரி, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினார். வியாகுல மாமரி, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.